ஆமா ஆமா எச்சரிக்கைக்கு என் பேரம் கேக்குது. நான் போய் கிளின்னு கிழிச்சு விட்டு வந்துடல. நான் கேட்ட கேள்வியில நான் கிடிச்சு ஆகணும். அட என்ன பண்றது, ரோசங்கிட்ட சிரிக்கைகளா இருக்காளுங்களே, விட மாட்டேன், நான் விட்டுற மாட்டேன். அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டுருவேனா என்ன? நீ சொல்றது சரிதான், ஆனா அப்படிலாம் அவன் இஷ்டத்துக்கு விடக்கூடாது. 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் அந்த சொத்தை வச்சு. ஒண்ணுமில்லாத சிரிக்கி என் பேரனுக்கு பொண்டாட்டிய வந்து இந்த சொத்தை ஆளணும்னு நினைச்சிட்டு இருக்கா. விட்டுருவேனா நானு? விட மாட்டேன், விடவே மாட்டேன். நீ எதை நினைச்சும் பயப்படாத, அதான் நான் இருக்கனே. எப்படியாச்சும் என் பேரனை விட்டுட்டு அந்த சிரிக்கைகளை ஓட விடல. அப்புறம் பாரு, ஆத்தல் மகள் வந்து சேர்ந்திருக்காளுகளை பாரு. என் பேரனை மடக்கி போடணும்னே வந்திருக்காளுங்க. விட்டுருவேனா நானு? அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேன்? இவனுக்கு என்னமோ ஊர் உலகத்துல பொண்ணே இல்லாத மாதிரியும் ஒரு பிச்சைக்கார சிரிக்கைய போய் பிடிச்சு வச்சிருக்கேன் பாரு. இவனை என்ன சொல்றது? ஆமாமா, அவ பெரிய அழகு ரதி, அவளைத்தான் பிடிக்குது. 2 நாளைக்கு அவ கூட பேசாம இருந்தானா சரியா போகும். அவளோட நினைப்புன்றதை இல்லாம ஆக்கி விடுவேன். இவங்கிட்ட பேசினா எந்த காரியமும் ஆகாதுன்னு தான் எனக்கு தெரியுமே. அதனாலதான் அவளை மிரட்டி அவ மகளை பேச விடாம ஆக்கி வச்சிருக்கேன். நான் பேசின பேச்சுக்கு எங்கிட்டாச்சும் ஓடி போடலாமன்னு தான் இருப்பாளுங்க. வெக்கங்கிட்ட சிரிக்கீங்க, மானங்கிட்ட சிரிக்கீங்க. வசதியான மாப்பிள்ளை கேக்குது அவளுக்கு. இவளுக்கு கெட்ட கேட்டுக்கு என் பேரன் கேக்குது. நான் சொல்லிட்டேன், என் பேரன் பக்கம் எவ்வளாச்சும் வந்தா கொளுத்தி விட்டுருவேன்னு சொல்லியிருக்கேன். வந்துருவாளுகளா இனி? நீ எதை நினைச்சும் பயப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன். சொல்லி கொடுத்துருவாளா? சொல்லி கொடுத்துதான் பாக்கட்டுமே, அதுக்கப்புறம் தானே இருக்கு அவளுக்கு. உன் மகனா இந்த உட்காந்துருக்கியா, இரு கொடுக்குறேன். என்ன பண்றது, இவன் கண்ணுக்கு வேற அழகான வசதியான பொண்ணே தெரியல. இவனுக்கு இருக்க அழகுக்கும் வசதிக்கும் எத்தனையோ பொண்ணு கிடைக்கும். நான் விட்டு விட்டு எவ்வளவு ஒருத்திய போய் பிடிச்சி இவ்வளவுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறியான் பாரு. நாம மட்டும் வேணான்னு சொன்னான்னு வச்சுக்க, அதையே பிடிச்சுக்கிட்டு அவதான் வேணும்னு கூட்டு கண்டாலும் கூட்டு வந்துருவேன். அதனாலதான் நான் சம்மதிக்கிற மாதிரி நடிச்சு அவள்கிட்ட பேசி ஒரு முடிவு கட்டிட்டு வந்திருக்கேன். இவன் அவளே வேணான்னு சொல்ற மாதிரி ஒரு மிரட்டிட்டு தான் வந்திருக்கேன். நான் மிரட்டுல என் பேரனே வேணான்னு பேரணும். இவன் தான் ஆம்பளை பையன், பாக்குற கண்ணு 1000 பொண்ணு மேல ஆசைப்படத்தான் செய்யும். ஆனா அந்த வெறிஞ்சிருக்கிக்கு அறிவில்ல. இவன் வசதியானவனே, இவன் தகுதிக்கு நம்ம தகுதிக்கு ஆகுமா ஆகாதா? இவன் பணக்காரன், நம்ம ஏழன்ற நினப்பு வேணா. இவன் தான் போய் ஈனு பல்ல காட்டியிருக்கேனா, அவனு வந்து ஈனு பல்ல காட்டி நின்னுக்கிட்டு இருக்கா பாரு வெக்கங்கிட்ட சிரிக்கி. எனக்கு பாக்கத்துல எவ்வளவு ஆத்திரமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருந்துட்டேன். விடவே மாட்டேன். அந்த கடவுளே நினைச்சாலும் என் பேரனுக்கு அவளை கட்டி வைக்கவே மாட்டேன். இரு, அவன்கிட்ட குடுக்குறேன். நீ இதை பத்தி எதுவும் கேட்டுக்கிறாத, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ வழக்கம் போல எப்படி அவன்கிட்ட பேசுவியோ அப்படியே பேசு. நீ எதை பத்தி நினைச்சு கவலைப்படாத, இது என்னோட பொறுப்பு. அவளை எப்படி ஓட விரட்டுறேன்னு பாக்கத்தானே போற. சரி, இந்த குடுக்குறேன். எப்பயும் கனவு காண்டுட்டு உட்காந்துருப்பான், இன்னைக்கு நம்ம லேப்டாப்பும் கையுமா உட்காந்துருக்கான் பாரு. ஏ தர்ஷனே, இந்தா. என்னது பாட்டி, வேலையா இருக்கேன், அப்புறமா கொடுங்க, எது கொடுத்தாலும். ஐயா ராசா, நான் எதுவும் கொடுக்கல, இந்த போனு. போன்ல என்ன? ஏ உங்க அம்மா பேசுறா, பேசு. போங்க பாட்டி, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசிக்கிறேன். டேய் 2 நாளா போன் போட வேண்டாம், பேசணும்னு சொல்ற, பேசு. ஐயோ உயிரை வாங்குங்க, கொடுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கேன். சாப்பிட்டேம்மா. அப்புறம் என்ன? அப்புறம் ஒன்றும் இல்லை. ஐயா, என் பேத்தி எப்படி இருக்கான்னு சொல்லு. சொல்றேன் பாட்டி. பேத்திய பத்தி பேசினாதான் முகத்துல ஒரு பூரிப்பே வருது. பாட்டி பாருங்கம்மா, கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்ப இல்லம்மா, அதான் படிச்சிட்டு இருக்கா, அதுக்குள்ளேயே எப்படி பேச முடியும்? என்னதுயா? கல்யாணமா? இவகிட்ட கேட்டுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் கேடு. ஆமா, உங்க அம்மா சொன்ன மாதிரி சீக்கிரமா கல்யாணம் முடிச்சு வச்சா தானே நல்லா இருக்கும். இல்ல பாட்டி, படிக்கட்டும், படிச்சு முடிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரட்டும், அது அவளோட ஆசை. அவளோட ஆசை என்னால கெட்டு போக கூடாது. அவ படிச்சு கிழிச்சா பிச்சைக்காரனாயி படிச்சா என்ன, படிக்காட்டி என்ன? அவ வீட்டுக்காசும் போய் 10 பத்திரம் தானே தைக்க போகுது, அதுக்கு படிப்பு ஒண்ணுதான் கேடு. என்ன பாட்டி? ஒண்ணும் இல்லையா, எனக்குள்ள வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். சரி பாட்டி. எப்போ? நெக்ஸ்ட் மந்தா? சரி வாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் நல்லா போகுது, ஒர்க்லாம் நல்லா தான் போகுது. 2 நாளா ஒர்க்குமா, அதனாலதான் ஃபோன் பண்ண முடியல. ஆமா. சரி, அப்பா நல்லா இருக்காரா? சரிங்கம்மா. அப்புறம் ஒன்றும் இல்லையா? சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா ஃபோன் போடுறேன். சரிம்மா. அவ என்னை எடுத்து பார்த்ததே அந்த 7 மலையாம் புண்ணியம், இதுல எப்ப கல்யாணம்னு வேற கேக்குறாங்க. பண்ணணும் கூடிய சீக்கிரம். தர்ஷன், இன்னும் 2-3 வருஷத்துக்கு உனக்கு கனவு வாழ்க்கை தான்டா. இப்பயே என் பொண்டாட்டிய பார்க்கணும் போல இருக்கே. சும்மா இருந்த என்ன உசுப்பு ஏத்தி விட்டு இப்படி ஆக்கி விட்டாங்களே. இதுல கல்யாணம் வேற பேசிட்டாங்க. இப்பயே எனக்கு பார்க்கணும் போல இருக்கே. பொண்டாட்டி, எப்ப தாண்டி என் வீட்டுக்கு வருவேன்? அப்படி என்ன கனவுலயே வாழ வச்சிட்டேல.
இதுக்கு மேல என்னால முடியாது. பேசாம கிளம்பிட வேண்டிதான். இது வரைக்கும் நம்ம பண்ணது எதுவுமே அவளுக்கு தெரியாது. ஆனா இப்போ எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவளுக்கு தெரியாம இருந்தப்பவே அவ நம்மகிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருந்தா. ஆனா இப்போ எல்லாமே எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவளை எப்படிமா கொல்ல போறோம்? எனக்கு அஸ்வின் மாமா கிடைக்கவே மாட்டாரா? ஏண்டி ஏண்டி இப்படி பயந்து என் மானத்தை வாங்குற? பயம் இல்லாம இரு. அஸ்வின் உனக்குதான். எப்படிமா சொல்ற? இது வரைக்கும் அவளுக்கு தெரியாம போட்ட பிளான்ல இருந்து அவ தப்பிச்சுட்டா. இப்போ நம்ம அவளை கொல்ல போறோம்னு அவளுக்கு தெரியும். அப்புறம் எப்படி எப்படிமா கொல்ல போறோம்? அவளுக்கு தெரியாம இருக்கதாண்டி பிரச்சனை. அவளுக்கு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அவளுக்கு நம்ம கையாலதான் சாவுன்னு அவளுக்கே தெரிஞ்சிருச்சு. சுத்தமா நானும் சொல்றேன், அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே அவ பாதுகாப்பா இருப்பா. என்ன பண்ணாலும் உஷாரா இருப்பா. அப்புறம் எப்படி? ஏய், அவளை கொல்றது என்னோட பொறுப்பு. உன் வாழ்க்கை என் கையில தான் இருக்கு. இது மட்டும் இல்ல, அத்தைக்கு வேற எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி என்ன அத்தை ஏத்துக்கிடுவாங்க? அத்தை ஏத்துக்கிறது, ஆட்டுக்குட்டி ஏத்துக்கிறதுக்கெல்லாம் நமக்கு தேவையில்ல. நமக்கு தேவை அஸ்வின் தான். எப்படியாச்சும் இவளை கொண்டுட்டு அஸ்வினோட மனசை மாத்தி உனக்கு அவனை கட்டி வைக்கிறேன். அஸ்வின் மாமா மட்டும் இல்லைன்னா நான் செத்து போயிருவேன். அடியே திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் எனக்கு அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. என்னம்மா பண்ண போறோம்? அடியே, அவளுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சிருந்தும் ஏன் வெளியே சொல்லாம இருக்கா? காரணம் மலருன்ற பாதுகாப்பு வலை இப்ப நம்ம கிட்ட இருக்கு. அவளோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல மாட்டான். இது எப்படிமா சொல்லாம இருப்பா? சொன்னானா இந்த கல்யாணம் நடக்காது, நின்னு போயிரும். நமக்கு தேவை இந்த கல்யாணமும் நிக்கணும், அவளும் சாகணும். எப்படி ஒண்ணு 4-5 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள அவளை கொன்னுட்டு அவ செத்து போயிட்டா அந்த கல்யாணம் நடக்காது. பத்தியா? நீ சொல்றது உண்மைதானே? உண்மை தாண்டி. எப்படியாச்சும் அவளை கொண்டு இந்த கல்யாணத்தையும் நிறுத்தணும். நம்ம அப்படி ஒவ்வொரு நிமிஷம் பதறி சாகுறோம்ல, அது மாதிரி அவளும் சாகணும்டி. நம்ம கிட்டே சவால் விட்டுட்டு இருக்காளா? பாத்துக்கிறேன் தென்றலே, உன்னை பாத்துக்கிறேன். அடி பாவிகளா, என் வீட்லயே இருந்துகிட்டு என் புள்ள வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கே திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? மொட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி கடைசியில என் வீட்டு பிள்ளையவே கொல்லணும்னு முயற்சியை பண்ணிட்டு இருக்கீங்க. விட மாட்டேன். இந்த பூங்கொடி இருக்க வரைக்கும் நீங்க போடுற திட்டம் எதுவுமே பழிக்காது. அம்மா, அத்தை, மதினி, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்கலான்னு வந்து. மதினி, அழைச்சி வாய மூடு. எனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு வாரிச கொல்ல திட்டம் போடுவேன். என்ன மதினி சொல்றீங்க? சும்மா நடிக்காதடி, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அத்தை, வாய மூடு. என்னையெல்லாம் அத்தைன்னு கூப்பிடாத, அதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. அடியே, உங்களை நான் நல்லவங்க திருந்திட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட திருந்தவே இல்ல. கடைசியில என்னன்னா என் வீட்டு பிள்ளையவே கொல்லணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களா நல்லா வாடி இருப்பீங்க. மதினி, என்ன மதினி சொல்றீங்க? உங்க வீட்டு வாரிசா? இது நம்ம வீட்டு வாரிசு மதினி. நம்ம வீட்டு வாரிசா நானே கொல்ல முயற்சி பண்ணுவானா? இப்படி போய் என்ன தப்பா நினைச்சிட்டீங்களா மதினி? அட போங்க மதினி, நீங்க இப்பெல்லாம் தப்பா நினைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. என் புருஷனே எங்களை வேணான்னு வீட்டை விட்டு துரத்தி விட்டப்ப நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து எங்களுக்கு சோறு போட்டு எல்லாம் பாத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு போய் நான் இப்பெல்லாம் பண்ணுவானா? என்ன மதினி, என்ன போய் இப்படி நினைச்சிட்டீங்க? அடைச்சி வாய மூடு. உன்னோட பாசாங்க வேலையெல்லாம் வேற யாருக்கிட்டயாச்சும் வச்சுக்க. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும் மதினி? என்ன தெரியும்? ஆமா அத்தை, நாங்க அப்படிலாம் பண்ணல. ஏதோ ஒரு காலத்துல நாங்க தப்பு பண்ணலாம். அதுக்காக இப்ப அப்படியே நினைச்சிட்டு இருக்கீங்க. யார் சொன்னது நாங்க இப்பெல்லாம் பண்ணணும்னு? யாரடி சொல்லணும்? யார் சொல்லணும்? என் காதால கேட்டேன். இதுக்கப்புறம் அடுத்த சொல்லி நான் நம்புவேனா? மதினி, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். மதினி, என்ன இப்படிலாம் நினைக்காதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. யார பத்தியும் நான் பேசவும். நீ பேசல, நீயும் உன் மகளும் என் வீட்டுல வச்சு பேசல. நீ பார்த்தா எனக்கு கேனச்சி மணி தெரியுதா? உங்க 2 பேத்துக்கும் அவதான் என்னமோ அறிவு கட்டு தெரியுதா? நீ பெத்தவ தானே, உனக்குமா அறிவு இல்ல? அதானே, உனக்கு அறிவு இருந்தா அவையே எப்படி தெரிய பாரா? வெக்கமல்ல உனக்கு? வெக்கமா இல்லடி. என்னதாண்டி கேக்குறேன்? அத்தை, அறிவு கட்ட ஜென்மம். படிச்சிருக்கேலடி. இப்ப படிச்சிருக்கே அத்தை. அப்புறம் ஏண்டி உன் புத்தி இப்படி போகுது? என் பிள்ளைகளை நினைச்ச மாதிரி தான் நான் உன்னையும் நினைச்சேன். அதனாலதான் அந்த வீட்டுக்குள்ளேயே சேர்த்தேன். வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவேன் தானே நான் அப்படி பண்ணேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? என் பிள்ளையோட வாழ்க்கையவே கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்ல அத்தை. இல்ல இத நான் நம்பணும். ஆமா மதினி, நாங்க போய் அப்படி பண்ணுவோமா? என் மருமகளுக்கு கொடுத்த சாப்பாட்டுல என்னத்தை கலந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அவ்வளவு தூரம் எதுக்காக அந்த சாப்பாடை செஞ்சு வந்து கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். மதினி, என்ன என்னைய பார்த்தா இழுச்சு வச்சிருக்க மாதிரி தெரியுதா? நீங்க செய்யறதெல்லாம் செய்வீங்க, நான் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கணுமா? என் பார்த்தா என்ன கூமட்ட மாதிரி இருக்கா? எங்க அண்ணன் அப்பயே சொன்னாரு,
தான் கேட்க மாட்டேன்ட்டேன். இவளுக்கு திருந்தாத ஜென்மங்க, இவளை ஒரு நாள் வீட்டுக்குள்ள சேர்க்காத, உனக்கே வள வச்சிருவானு. நான் தான் கேட்க மாட்டேன்ட்டேன். ஏன்னா பாவம் பத்தியா என் புத்திய தாண்டி சிறுப்பால் அடிக்கணும். வயசு புள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவேன் தானே நான் அந்த வீட்டுக்குள்ள உங்களை ஏத்துக்கிட்டேன். நான் கடைசியில எனக்கே ஆப்பிச்சிட்டீங்கல்ல. எப்ப நீ என் வீட்டு மருமகளை இல்ல என் வீட்டு மக அவளை கொல்லணும்னு முயற்சி பண்ணியா? இப்ப சொல்றேன், நீ என் வீட்டு வாசப்படிய கூட மிதிக்க கூடாது. இங்க பாருடி,